இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நாங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த ஒரு தடுப்பு அணைக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்முடைய இந்தியா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் பார்த்து ரொம்பவே வியக்க முடிஞ்சுது. நான் அப்படி பார்த்து வியந்த விஷயத்த இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்தியாவை குறை சொல்கிறது, அப்புறம் இந்த தமிழ்நாட்டை குறை சொல்கிறது, நம்மளுடைய தலைவர்களை எல்லாரும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் ஜப்பான் தமிழர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அவர் ஜப்பான் நாட்டில் எப்படிலாம் அந்த நாடு வளர்ந்துருக்கு, நம்ம நாட்டில் இன்னும் உள்கட்டமைப்பு இன்னும் சரியா இல்லை, எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப குறை சொல்லுவார். அப்போ நாங்கள் போயிருக்கும் பொழுது இவங்க பாருங்க எவ்வளோ அருமையாக ஒரு நட்டு போல்ட்டு கூட இல்லாமல் இந்த தண்ணியுடைய நீரோட்டத்தை எவ்வளோ அருமையாக கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது சுமார் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி காமராஜர் கட்டின இந்த தடுப்பு அணைகளை இன்னை வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு அப்படி கண்ணும் கருத்துமா அதை பார்த்துட்டு வர்றதை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நம்ம முன்னாடி இருந்த தலைவர்கள், காமராஜர் மாதிரியான தலைவர்கள்லாம் மக்கள் வரி பணத்தை வீணடிச்சிருக்காங்க. எப்படி எங்க கொண்டு போய் இந்த பணத்தை என்ன பண்ணலன்னு தெரியாம இப்படி தேவையில்லாம ஆற்றின் குறுக்க கொண்டு போய் அணையை கட்டுறது, விவசாயிகளுக்கு தண்ணீரை கொடுக்கறது, அப்புறம் தண்ணீரை சேமித்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா முட்டாள்தனமான பல திட்டங்களை வகுத்திருக்காங்க. ஆனா இப்போ உள்ள நம்ம தலைவர்கள் பாருங்க இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இது நமக்கு தேவையே கிடையாது. இதுக்காக ஒரு ரூபாயை கூட அவங்க செலவழிக்கிறதே இல்லை. ஆனா நம்ம மக்களை பாருங்க, அந்த ஆனா தூர்வாரதுனால விவசாய நிலத்துக்கு தண்ணி ஏற மாட்டேங்குது. அப்போ தண்ணி ஏறணும் அப்படின்னா வேற வழி கிடையாது. இலவசமா கிடைக்கக்கூடிய சாக்குல விவசாயிகள் அவங்களுடைய சொந்த பணத்துல ஒரு அணையில சாக்குல மண்ணள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய பொருளாதாரம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. யாரையுமே ஒரு அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாம மக்களே அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வளர்ந்துருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை, இந்தியாவை ஆளக்கூடிய தலைவர்கள் தான் அதுக்கு காரணம். முன்னாடி இருந்த நம்ம தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாம பல அணைகளையும் பல நீர் நிலைகளையும் உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால பாருங்க இன்னைக்கு நம்ம அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அந்த அணையை கட்டுறதுக்கு ஆன செலவை விட இன்னைக்கு அதை தூர்வாருவதுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் 500 மடங்கு நம்ம அரசாங்கத்திற்கு தேவையில்லாத செலவை முன்னாடி இருந்த நம்ம தலைவர்கள் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கல்களை மட்டும் அப்படியே அடுக்கி அதில் அந்த தண்ணியை அப்படியே தடுத்து நிறுத்தி அந்த விவசாய நிலங்களுக்குள்ள தண்ணீரை தேவையான அளவுக்கு மடைகளை வச்சு தண்ணியை அப்போ அனுப்பியிருக்காங்க. எப்படி பாருங்க விவசாயிகளை அப்போ இப்படி விவசாயம் செய்யுங்க விவசாயம் செய்யுங்கன்னு விவசாயம் செய்ய வச்சு அவ்வளோ பேரையும் வறுமையில வாட வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா விவசாயி பிள்ளைகளும் விவசாயத்தை விட்டுட்டு சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகர்ப்புறத்துக்கு போய் இன்னைக்கு லட்சமா சம்பாதிக்கிறாங்க. நல்ல வேலை இன்னைக்கு அரசாங்கம் இந்த தடுப்பணைகள்லாம் சீரமைச்சு இன்னும் விவசாயத்தை வளர்த்துருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகள்லாம் பாவம் இன்னும் சேர்லையும் சகதியிலையும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அரசாங்கம் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இப்போ கைவிட்டதுனால தான் நம்ம பிள்ளைங்க கை நிறைய மாசம் சம்பளம் வாங்க முடியுது. அதே மாதிரி ஜப்பான் தமிழர் அவங்களுக்கு இந்த பதிவில் நான் ரொம்ப உங்களை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். காரணம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை பற்றி நீங்க குறை சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள் இப்போ நீங்க ஜப்பான்ல இருக்கீங்க அப்படின்னா ஜப்பான் வளர்ந்துகிட்டு இருக்க நாடு, அதனால அவங்க இப்பதான் கட்டமைப்பாங்க. ஆனா இந்தியாவோ தமிழ்நாடோ அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நாங்களாம் வளர்ச்சி அடைந்த நாடு, நாங்களாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி நீங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த தடுப்பணைக்கு பக்கத்துல அரசாங்கம் எவ்வளவு அருமையா பாருங்க, ஒரு 29 லட்சத்துக்கு எரி மேடை, எவ்வளவு அருமையா எரி மேடை அமைச்சு அதுக்கு சிமெண்ட் சாலை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு செத்து போனவங்களுக்கு
அவ்வளவு ஒரு சலுகை கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு உயிரோட இருக்கவங்க யாருமே நம்ம அரசாங்கத்தினுடைய திட்டங்கள அவங்களால உணர முடியாது. நீங்க செத்து போங்க. ஒவ்வொரு சாதிக்கு ஒரு எரிமேடை இருக்கு. இந்த பதிவ கண்டிப்பா நம்ம நாட்ட, நம்ம தமிழகத்த குறை சொல்லக்கூடிய உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க. எல்லாரும் இந்த பதிவ பார்க்கட்டும். தயவு செஞ்சு நம்ம ஃபார்மர்ஸ் வாய்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, விவசாயிகள் எங்களுக்கு உங்க ஆதரவ தாங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி.